வாழ்க வளமுடன். இன்றைய மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு செல்ல இருக்கிறோம். தன்னிடத்தில் இருக்கும் இறை ஆற்றலைக் கொண்டு யாருக்கு நான் என்ன உதவியை செய்யலாம் என்று ஞானாசிரியர் எதிர்நோக்கி இருப்பர். மேலும் இந்த வகையில் எனது ஆற்றலை இன்னும் இன்னும் உயர்த்திக் கொண்டு எனது தகுதிகளை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ளலாம், இறையுடன் மேலாக எவ்விதம் மனிதர்களுக்கு உதவி அருள் தொண்டை ஆற்றலாம் என்பதில் முன்னிப்பாக இருப்பார்கள் என்று மகரிஷி கூறுகிறார். அந்த வரிசையில் இன்று எம்முடன் இணையதளம் வாயிலாக கலந்திருக்கும் புதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களும் ஒருவர். பல காலமாக எங்களுடைய மன்றத்தில் பல தலைப்புகளில் பொருள் பொதிந்த உரைகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர். கனடா மன்றம் மட்டுமல்ல, உலகில் எந்த மன்றத்திலும் பழனிசாமி ஐயா அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதனால் மறுபடியும் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. அதனால் நேரடியாகவே முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை இன்றைய உரையை ஆற்ற அழைப்போம். புறமனம் நடுமனம் தெய்வம் என்று தலைப்பில் இன்றைய கவிதை அதன் விளக்கத்தை தர இருக்கிறார். நாமும் அதை கேட்டு மகிழ காத்திருக்கிறோம். ஐயா, ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு புறமனம் நடுமனம் தெய்வம் என்ற தலைப்பில் உள்ள கவியை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். புறமனம் நடுமனம் தெய்வம் அல்லது அடிமனம் சொல்லலாம். பொதுவாக மனம் ஒரு இயக்கமாக நாம் கருதுகின்றோம். அதனுடைய செயல் படித்தளங்களை வைத்து மகர்ஷி அவர்கள் அதை 3ஆக பிரிக்கிறார்கள். மனிதனும் உருவம் உடல் புறம், அதற்குள் மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். புனித உளம் ஐம்புலன்கள் வழி ஆற்றுங்கால் புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை கசப்பு எனும் இன்பத் துன்பமாகி எல்லை கட்டி புறமனமாய் இயங்கும் அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம் நடுமனமாம் மூலம் தெய்வம். மனிதன் எனும் உருவம். இந்த மனிதன் என்ற சொல்லை மனதை மையப்படுத்தித்தான் மனிதன் என்ற சொல்லை உருவாக்கப்பட்டது. மனம் கூட்டல் இதன் மனிதன். இதன் என்பது இதம் என்ற ஒரு பக்குவத்தை குறிக்கும். பதம் என்ற ஒரு சொல்லும் உண்டு.
அது பருப்பொருள்கள் அடைகின்ற பக்குவத்தை குறிப்பிடுவது பதம். இதம் என்பது கண்களுக்கு புலன்களுக்கு எட்டாத ஒன்றை அறிவால் மனதால் உணரக்கூடிய ஒரு இனிமையான சொல் செயல்கள், அதை இதம் என்று சொல்வார்கள். மனம் என்பது மறைபொருள். இந்த மனம் அடைகின்ற பக்குவம் இதம் என்பதும் மறைபொருள். எனவே மனதையும் அது அடைகின்ற பக்குவத்தையும் இணைத்தே மனம் கூட்டல் இதன் மனிதன் என்று சொல் வந்தது. இப்ப பக்குவமான மனம் என்பது என்ன என்றால், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தரக்கூடிய எண்ணம், சொல், செயல். இதுதான் மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணம். நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால், இத்தகைய பக்குவம் வாய்ந்தவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள். பரவலான மக்களின் நிலை என்ன என்று சொன்னால், அபக்குவம் என்று சொல்லக்கூடிய அல்லது இக்னோரன்ஸ், இன்னசென்ஸ் சொல்லுவார்கள். அதே போல அறியாமை, அலட்சியம் மற்றும் சில இடங்களிலே சில சமயங்களிலே உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கை. இப்படி மனிதன் என்ற வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்ற போது மனித உடலிலே வந்தது முதல் படி. அது மனிதனாக உயர்ந்து மனித நேயத்திலே மிகுந்து இறைவனாகி தொண்டாற்றி நிறைவு பெறுவது மனிதனுடைய பிறப்பின் நோக்கம். இதை 4 படித்தளங்களாக மகர்ஷி விளக்குவார்கள். உடல் அளவிலே மனிதன் என்ற தோற்றத்திலே வந்தது முதல் படி. விலங்கிலிருந்து வந்ததனால் அந்த விலங்கின பதிவுகளை நீக்கி மனித தன்மையிலே மாற்றம் பெறுவது 2வது படி. அடுத்து மனித நேயம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தின் முழுமை, அது 3வது படி. மனம் கடந்து இறை உணர்ந்து பிரம்ம ஞானம் என்ற வகையிலே காண்கின்ற அனைத்தும் இறைவனின் தோற்றங்களே என்ற விரிந்த மனப்பக்குவத்திலே தொண்டாற்றி நிறைவு பெறுவது 4வது படி. இப்படி 4 படித்தளங்களே பயணித்து நிறைவு பெற வேண்டிய, வெற்றி பெற வேண்டிய மனிதன் பெரும்பாலும் முதல் படியிலேயே தேங்கி போகிறான். அதிலேயே வாழ்க்கை முடிந்தும் போகிறான். பிறகு என்ன பிறப்பின் பயன் என்ன என்றால், அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான். யாருக்கும் லாபம் இல்லை. அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் என்பதே ஒன்றும் இருக்காது. அதனால் இது வள்ளுவப்பெருந்தகை சொல்வார், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அப்ப ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். இந்த ஒத்தது என்றால் ஒத்து கூட்டல் அது, பிரிக்கலாம். ஒத்தது. அது என்பது என்ன? இருப்பது, தருவது, பெறுவது. இருப்பு அது, தருவது அது, பெறுவது அது. அப்ப இருப்பே அதுவாக இருப்பதனால் அந்த அது என்ற சொல் இறைத்தன்மையை குறிக்கும். அப்படி இந்த மனிதன் அடையக்கூடிய பக்குவம், அதை உணர்ந்து அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்துவதுதான் ஒத்து கூட்டல் அது, ஒத்தது அறிவான். இந்த ஒத்தது என்ற கருத்தை இன்னொரு குறட்பாவில் சொல்கின்ற போது, எவ்வது உறைவது உலகம், அவ்வது உறைவது அறிவு என்று ஒரு குறட்பாலை சொல்வார். அப்போ பொதுவாக
உலகம் எப்படி, உலக மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல வாழ்ந்து முடிவது என்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு. ஆனால் தத்துவ ரீதியாக வள்ளுவருடைய கோட்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு பார்க்கின்ற போது, இந்த உலகமே ஒரு விதியோடு செயல்படுகிறது. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அப்ப அந்த இயக்க ஒழுங்கோடு இயங்குவதுதான் இந்த உலகம் மட்டுமல்ல, உலகம் என்ற சொல்லுக்கு பிரபஞ்சம் என்றும் அர்த்தம் இருக்கு. அப்ப எவ்வது உறைவது உலகம் என்றால், இந்த பிரபஞ்சம் எப்படி தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற விதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த விதியோடு இணைந்து வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றவர்களே அறிவுடையவர்கள், வாழத் தெரிந்தவர்கள். அதே கருத்தை தான் இங்க சொல்றார். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அந்த தெய்வ நீதியை ஒத்து வாழ்வது, அந்த வாழ்க்கை நெறி தெரிந்தவர்களே வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள். மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதிலேயே மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு விளக்கம் அற்புதமான, சிறப்பான, முழுமையான விளக்கம். ஏனென்றால் செத்தாருள் வைக்கப்படும் என்றால் பிணம் போல என்று பொருள். அப்ப பிணம் போல என்ற கருத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், பிணத்தை போல உபயோகம் இல்லாதது என்று மேலோட்டமாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனா மகர்ஷி என்ன சொல்றாங்க, இந்த பிணத்தை அடக்கம் செய்யவில்லை என்றால் என்ன நிகழும்? அழுகி கிருமிகள் உருவாகி காற்றிலே கலந்து உலகில் சமூகத்தில் வாழ்கின்ற நலமான மக்களின் ஆரோக்கியத்தை கூட அது கெடுத்து நோய்வாய்ப்படுத்திவிடும் என்றால், என்னுடைய உட்கருத்து பிணத்தை போல் பயனற்றவன் என்று பொருள் அல்ல. எப்படி பிணம் விஷக்கிருமிகளை உருவாக்கி சமூகத்தை பாதிக்குமோ, அது போல சமூகத்திலே தீயவற்றை செய்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் என்று அர்த்தம். எனவே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இதுதான் மனிதனுக்கு இலக்கணம். அப்ப அது இலக்கணத்தின்படி பார்க்கின்ற போது மனிதன் அதை 3 வகைகளிலே தனது செயல்பாடுகளை நிகழ்த்துகின்றான். மனிதன் எனும் உருவம் உடல் புறம், அதற்குள் மறை பொருளாய் இயங்குவது உள்ளமாகும். வெளியே பார்க்கிறோம், தோளால் பொருத்தப்பட்ட உடம்பு, உள்ள எத்தனை உறுப்புகள் இருக்கு, எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கமைப்பாக அடுக்கி அதை மேல ஒரு தோல் என்ற போர்வையை போர்த்தி அதுல அழகு என்ற ஒரு அம்சத்தை வைத்தான் பாருங்க. இதை இதுல சிவபுராணத்துல கூட அற்புதமான ஒரு வரி உண்டு. ஏதோ தோலால் மூடி என்ற ஒரு வரியில ஒரு வரும். அப்படி இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் தோல் என்ற அமைப்பில மூடி அதை அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான் இறைவன். அதை மனிதன் என்னும் உருவம் உடல் புறம். சரி, இந்த உடலுக்குள் என்ன இருக்கின்றன? உறுப்புகள். அதற்கு மூலம், இயக்கத்திற்கு காரணம் உயிர். உயிருக்கு மூலம் ஜீவகாந்தம், அதற்கு மூலம் இறைநிலை. எனவே இந்த உடல் புறமாக இருக்கிறது. இந்த புற உடலுக்கு உள்ளாக பார்க்கின்ற போது அதற்குள் மறை பொருளாய் இயங்குவது உள்ளமாகும். மறை பொருட்களிலே ஒன்று உள்ளமாகும். அப்ப உள்ளம் என்ற சொல்லு உள் கூட்டல் அம். அம் என்பது காந்தாற்றல், திருவருள் என்று சொல்வார்கள். அப்ப உள் கூட்டல் அம், உள்ளம். ஒவ்வொரு இறை துகள் முதல் ஜீவந்த துகள் வரைக்கும் அந்த காந்த சக்திக்கு ஆற்றலை தரக்கூடிய
இருப்பாக மையத்தில் அமைந்திருப்பது உள் அடங்கிய மெய்ப்பொருள். ஆனால் உள் கூட்டல் உள்ளம் என்று சொல்வார்கள். எனவே மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். புனித உளம் ஐம்புலன்கள் வழி ஆற்றுங்கால். புனித உளம், அந்த உள்ளடங்கிய ஜீவகாந்த ஆற்றல் அல்லது இறைநிலையிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த ஆற்றல். அந்த புனித உளம் ஐம்புலன்கள் வழி ஆற்றுங்கால். அந்த ஜீவகாந்தம் மையத்தில் சுத்தவெளியில் இருந்து வெளிப்படுகின்ற, அதாவது மூலமாகிய ஆதி சிவமாகிய சுத்தவெளி, அதனின் விண்ணப்பட்ட சிறு துகளே நமக்குள் ஜீவாத்மாவுக்கு மைய புள்ளியாக கருவாக அமைந்திருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றலே காந்தமாக மாறுகிறது. அதனால் இது புனிதமான, தூய்மையான, பரிசுத்தமான, தெய்வாம்சம் பொருந்திய ஆற்றல். புனித புலம் ஐம்புலன்கள் வழி ஆற்றுங்கால். அதே ஆற்றல் இந்த உடல் புலன்கள் வழியாக செயல்பட்டு பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்ற வகையிலே பல்வகை செயல்பாடுகளிலே தன்னை இணைத்துக் கொள்கின்ற போது, அப்போ 5 புலன்கள் வழி ஆற்றுங்கால் புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, அதாவது எதை நினைக்கின்றோமோ அதுவாக மாறுவது மனம் என்று சொல்வார்கள். இந்த தத்துவம் அது தசாவதாரத்துல வாமனன் வருமே, வாமன அவதாரம். அப்ப வாமனன் என்ற தத்துவத்தை நாம் பார்க்கின்ற போது ஒரு சிறுவன் மாபலி சக்கரவர்த்தியில 3 அடி மண் வேண்டும் என்று யாசகம் கேட்கிறான். இன்றைக்கே பெரும் பகுதியான புறம்போக்கு நிலங்களை மனிதன் ஆக்கிரமித்து கல்லூரி கட்டுகிறான், மருத்துவமனை கட்டுகிறான். அந்த காலத்தில் 3 அடி மண்ணுக்கு என்ன பிரச்சனை? அடிப்படையே நகைப்புக்குரியது. ஒரு சிறுவன் ஒரு சக்கரவர்த்தி இடத்துல 3 அடி மண் கேட்பது நகைப்புக்குரிய ஒரு செயல். சரி, மாபலி தந்தேன் என்றான். விஸ்வரூபம் எடுத்து 1 அடியால் பூமி அளந்தான், மேலடியால் பிரபஞ்சத்தை அளந்தான். 3வது அடியை மாபலி சக்கரத்தின் தலை மீது வைத்ததாக கதை வருகிறது. இப்போ இதுல நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் இந்த மனதின் இயல்பு என்ன என்பது சொல்லப்படுகிறது. புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, எப்படி சிறுவனாக வந்தான், விஸ்வரூபமாக மாறினான். எப்படி முடியும் என்றால், இந்த தசாவதார தத்துவத்திலே இந்த யாரு வாமன அவதாரம், இதற்கு முன்பு உள்ள 4 அவதாரங்கள் மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, இந்த 4மே விலங்கினங்கள், பேசல. 5வதாக வருகின்றான் வாமனன் என்ற மனிதன். இதுக்கு பிறகு பரசுராமன், ராமன், பலராமன் எல்லாமே மனித வடிவங்கள் தான். அப்ப என்ன தத்துவம் இங்க தசாவதாரத்தில் சொல்லப்பட்டது என்றால், உயிரின பரிணாம வரலாறு. நீரிலே தோன்றிய உயிரினம் மனிதனாக தெய்வமாக மாற்றம் பெறுகின்ற வரலாறு. இதுதான் தசாவதார தத்துவம். அப்படி இந்த 5வதாக வந்த வாமனன் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சிறுவன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை. பேச்சு ஆற்றலுள்ள வாயும், சிந்தனை ஆற்றலுள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன். சரி, இங்க மனம் எப்படிப்பட்டது என்றால், புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, எதை பார்க்கின்றோமோ அதுவாக மாறுவது மனம். எதை நினைக்கின்றோமோ அதுவாக மாறுவது மனம். இப்போ ஒரு திரைக்காட்சியை பார்க்கிறோம், அதை ரசிக்கிறோம். அந்த சமயத்துல
வேறு சிந்தனை பிரச்சனை ஏதாவது மனசுல வருதா? இல்ல. அப்ப அந்த காட்சியோடு காட்சியாக ஒன்றுகின்ற போதுதான் அதனுடைய உணர்ச்சி பாவங்களை நம்மால் ரசிக்க முடிகிறது. அதே போல இசை, நாட்டியம், ஓவியம். அப்ப எதை பார்த்தாலும் அதுவாக நாம் மாற்றம் பெறுகிறோம், அதுவாக மாறிவிடுகிறோம். சில சமயங்களிலே நான் என்பதே மறந்து போய் அதுவாக மாற்றம் பெற்று விடுகிறோம். அப்ப அந்த தன்னிலை இருந்து இன்னொன்றாக மாற்றம் பெறுவது, எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகிறது. அணுவை நினைத்தால் நெக்லிஜிபிள் பாயிண்ட், ஒரு கணக்கு அளவுக்கே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நுண்துகளாக மனம் பாவிக்கிறது. கோடான கோடி இயக்கங்கள் நிறைந்த இந்த உலகம், பிரபஞ்சம் சொல்கின்ற போது அதுவாகவும் மாறுகிறது. அப்ப எதை நினைக்கிறதோ அதன் தன்மையாய் மாற்றம் பெறுவது மனம் என்ற தத்துவத்தை தான் வாமன அவதாரம் சொல்கிறது. அப்ப விலங்கினிலிருந்து வித்தெடுத்து வந்த மனிதன் மனம் உள்ளவன். அந்த மனம் என்பதோ எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். இப்படி தசாவதார தத்துவத்திலேயே விலங்கிலிருந்து வந்த மனிதனுக்கு அடிப்படையே மனம். அது அவருடைய இயல்பு எதை நினைக்கிறதோ அதுவாக மாற்றம் பெறும். அப்ப அதை மகிழ்ச்சி சொல்றாங்க, புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, மனதின் தன்மையாகி, இனிமை கசப்பு எனும் இன்ப துன்பமாகி. இனிமை கசப்பு, இன்பம் துன்பம். இப்போ ஒரு சுகமான அனுபவம் அல்லது ஒரு இனிப்பான பதார்த்தம், அதை ரசித்து மகிழ்கிறோம். அதுவே கசப்பு அல்லது துன்பம், அதை வரவேற்க முடியுமா, நேசிக்க முடியுமா, ரசிக்க முடியுமா? அதை வெறுக்கிறோம், துன்புறுகிறோம். சரி, இதிலேயும் இந்த மனதுக்கு அடித்தளமாகிய காந்தத்தின் தன்மாற்றம் என்னன்னு பாருங்க. இனிப்பு கசப்பு. ஒரு பதார்த்தம், அதை நாவில வைக்கிறோம். நாவில உள்ள ஜீவந்தத்தோடு உமிழ்நீரோடு கலப்போற்று அது தன்மாற்றம் அடைந்து அந்த உணவினுடைய என்ன சுவையோ அதை நமக்கு உணர்த்துகிறது. சரி, இப்போ இனிப்பு உண்ணுகின்ற போது முகத்திலே ஒரு மகிழ்ச்சி பாவனை தோன்றுகிறது. கசப்பு உண்ணுகின்ற போது ஒரு என்ன சொல்வது, வெறுப்பு என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் அந்த வெறுப்பினுடைய விரும்பாமை வச்சுக்கலங்க. விருப்பம், இது விரும்பாமை. வெறுப்பு அதுக்கு அடுத்த நிலை. அப்ப விரும்புவதில்லை. இனிப்பை ரசித்து சாப்பிடுவது போல கசப்பை ரசித்து சாப்பிடுபவர்கள் மிகவும் குறைவு. அப்போ முகபாவனை மாறுகிறது. இப்போ கேள்வி என்ன, நாவிலே வைக்கப்பட்ட உணவு நாவிலே சுரக்கின்ற உமிழ்நீரோடு கலப்போற்று காந்த தன்மாற்றம் அடைந்து அது இனிப்பு கசப்பு என்ற அறுசுவைகளை அறிவிக்கிறது. சரி, முகத்தில ஏன் பாவனை வந்தது? முகத்தில் ஏன் பாவனை வந்தது? இது வாய்க்குள் நடக்கின்ற ஜீவாந்த தன்மாற்றம். முகத்தில் எப்படி பாவனை வந்தது என்றால், இங்கே மகிழ்ச்சி துக்கம் என்பதெல்லாம் ஹைப்போதலமஸ் தாண்டி லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல்மூளை அல்ல, லிம்பிக் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அடுக்கு. லோப்ஸ், லிம்பிக், ஹைப்போதலமஸ், மெலுலார், இப்படி மூளையில 4 படித்தளங்கள் உண்டு. இந்த மெலுலார் என்பது கை கால் இயக்கத்தை கவனிக்கக்கூடியது. ஹைப்போதலமஸ் பசி, இது பசி தாகம் இது போன்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியது. லிம்பிக் என்பது சுக துக்கங்களை உணரக்கூடியது. லோப்ஸ் என்று சொல்லக்கூடியது சிந்தனை, ஆராய்ச்சி, நினைவாற்றல், இப்படி அது மேல்நிலையிலே அறிவின் சிறப்பாக அமைந்திருப்பது மூளையில 4வது அடுக்கு. அப்படி இந்த
மூளையிலே ஏற்படக்கூடிய காந்த தன்மாற்றம். அதாவது பிட்யூட்டரி பீனல் கிளாண்ட் சொல்றோம் இல்லையா, அதிலே சுரக்கின்ற காந்தத்தின் தன்மாற்றமே முகத்தில் பாவனையாக மாறுகிறது. அப்போ ஒரு பொருளை தொடர்பு கொண்ட பொழுது ஒன்று பருப்பொருள் தன்மாற்றம், இன்னொன்று மனம் என்ற காந்தத்தின் இன்னொரு வகை நுட்பமான வகை தன்மாற்றம். இப்படி புலன் வழியாக பெறக்கூடிய சுகம் ஒன்று, பிறகு பாவனை ரசனை என்று சொல்லக்கூடிய வகையிலே உணர்வு இன்னொன்று. இப்படி இனிப்பு கசப்பு எனும் இன்ப துன்பமாகி எல்லை கட்டி புறமணமாய் இயங்கும். எல்லாமே புறமணமாக, பெரிபெரல் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய புறமணமாக செயல்படும். அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம் நடுமணமாம். அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய். இப்போ ஏற்கனவே கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரங்கள் வழியாக நாம் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே ஜீவாத்மாவிலே பதிந்திருக்கும். அந்த பதிவு அதில் பெற்ற சுக துக்கம் நன்மை தீமை என்ற அனுபவங்கள், இதை வைத்து கொண்டு நாம் சிந்தித்து பார்க்கணும். என்ன, இந்த இனிப்பு காலங்காலமா ஒரு காலத்துல எல்லாம் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வீட்லயே தான் இனிப்பு செய்வாங்க, கடையில் கிடையாது. அப்போ யாருக்கும் டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் பெரும்பாலும் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பணக்கர வியாதின்னு பேர். பிபிக்கும் டயபெட்டிஸ்க்கும் பணக்கர வியாதின்னு பேர். இப்போ எல்லாரும் பணக்கர ஆயிட்டாங்களோன்னு தெரியல. அதனால எல்லாருக்கும் இப்போ 80% 70% மக்களிலே இந்த டயபெட்டிக் பிபி இருக்கிறது என்பது உலக அளவில் வந்துருச்சு. அப்போ காரணம் என்ன என்றால், கோயம்புத்தூர்ல இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, இனிப்பால் இதயத்தை கவர்ந்தவர்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், இன்னொரு பட்டம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது என்ன பட்டம்? கொழுப்பால் கொலஸ்ட்ராலை ஏற்றியவர்கள். இதையும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்கும் இல்லையா? தரமாட்டாங்கல்ல. ஸோ இப்படி இனிப்பு கடையில் இனிப்பு மட்டும் விற்கல, கொழுப்பும் சேர்த்து விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த அட்டாச்சுன்னு சொல்லுவோம் பாருங்க, அக்சசரிஸ். இது இணைக்கப்படாத ஒரு துன்பம், இணைக்கப்படாத துன்பம். இந்த பேக்கரி ஸ்வீட் ஸ்டால் எல்லாமே வியாதிகளை விற்பனை செய்பவர்கள். இதுக்கு அடுத்த நிலை உணவகங்கள், இவங்கெல்லாம் வியாதிகளை விற்பனை செய்பவர்கள். ஸோ இதுல இந்த பெற்ற அனுபவத்தை வைத்து கொண்டு பார்க்கிறோம், இந்த இனிப்புல என்ன இருக்கு. ஏதோ பண்டிகைக்கு ஒரு நாள் சாப்பிட்றோம், ரைட்டு. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எல்லாரும் சேர்த்து சாப்பிட்டு என்ன பலன் என்றால், எல்லாருக்கும் டயபெட்டிக் ப்ராப்ளம். 6 இல்லாட்டாலும் போகுது, 12 வரைக்கும் கூட போகுது. அப்போ இதை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இது ஆராய்ந்து பார்ப்பது. இதுவரைக்கும் பெற்ற அனுபவம், இந்த இனிப்பினால் உடலுக்கு இந்த நன்மை என்று ஒன்று கூட சொல்ல முடியாது. உடம்புக்கு தேவையானது குளுக்கோஸ், அதில் கிடையாது. இதில் இருக்கிறதெல்லாம் செரிக்க முடியாத சர்க்கரை. ஏன்னா இந்த கிறிஸ்டல் சுகர் சொல்கிறோமே, அதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது கிட்டத்தட்ட 4300 3400 டிகிரி செல்சியஸில் ஒரு பெரிய ஃபர்னஸுக்குள்ளே அந்த சர்க்கரை பாகு கொதித்து அது கூட கிறிஸ்டல் மிக்ஸ் பண்ணி அது கிறிஸ்டலைஸ் ஆகி வந்த பிறகு அந்த பழுப்பு நிறத்தை நமக்கு கவர்ச்சிகரமாக மாற்றுவதற்காக அதில் நிறமிகளை சேர்த்து வெண்மையாக்கி அந்த பிசுபிசுப்பு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கெமிக்கலை சேர்த்து அதை உலர் தன்மைக்கு கொண்டு வந்து இவ்வளவும் சேர்ந்து உள்ளே போச்சுன்னா அரைக்குமா? அது உருவானதே 3400 டிகிரி செல்சியஸ். நம்ம உடம்பு வெறும் 98.6 டிகிரி எஃப். எப்படி செரிக்கும்? அப்போ செரிக்க முடியாதது ரத்தத்தில் கலந்து டயபெட்டிக்காக மாறும். அதனால் இது ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அது சாப்பிட தோணுமா? இந்த வேலை யார் செய்வாங்க?
என்றால் அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம். அறிவை கொண்டு மூளை வழியாக சிந்தனை செய்து பார்த்து ஏற்கனவே பட்ட அனுபவங்களோடு இணைத்து பார்த்து இன்றைக்கு இந்த செயல் செய்வதா வேண்டாமா என்று தேர்வு செய்து தவிர்க்கவோ செய்யவோ செய்கிறோம் இல்லையா, அதற்கு நடுமனம் என்று பேர். அப்ப புறமனம் என்பது எடுத்தேன் கவிழ்த்தேன், மைசூர்பா பார்த்தேன் எடுத்து வாயில போட்டேன், எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்வதெல்லாம் புறமனம். இதை சிந்திப்பது கூட நேரம் இருக்காது. சிந்தித்து செயல்படுவது நடுமனம். சரி, அடுத்த நிலை என்ன என்றால் மூலம் தெய்வம். மூலம் தெய்வம். இந்த நடுமனம் என்பது மூளையை பயன்படுத்தி சிந்திக்கிறது, அனுபவங்களை வைத்து சிந்திக்கிறது. இதற்கு அடுத்த நிலை என்ன? அடிமனம் என்பது தெய்வம் என்பது என்ன என்றால் அது அறிவோடு சிந்தித்து பார்க்கக்கூடியது. மூளை ஒரு புலன். அதே மூளையில ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல அனுபவங்களை வைத்து தீர்க்கமாக ஆராய்ந்து எது தெய்வ நீதியோடு ஒத்து போகிறதோ, எது தர்மத்தோடு அறத்தோடு ஒத்து போகிறதோ அதை மட்டுமே செயல்படுத்துவது தெய்வீகம். அப்போ அந்த அடிமனம் என்பதை தான் பொதுவாக அகங்காரம் சொல்வார்கள். புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரம் என்பது அகங்காரணம். காரணம் என்றால் ஜீவகாந்தம், காரண உடல், காசல் பாடின்னு சொல்லுவோம். அப்போ புலன் வழி இயங்குவது புறமனம், சிந்தித்து செயல்படுவது நடுமனம், தெய்வ நீதி விட்டு விலகாமல் செயல்படுவது அடிமனம். அது தெய்வீகம். ஆமா, அடுத்த கவி. மனம் ஒரு வியப்புக்குரிய இயக்கம். மனம் ஒரு வியப்புக்குரிய இயக்கம். மைண்ட் இஸ் அ நாவல். மனம் ஒரு புதினம் என்று சொல்வார்கள். மனசுக்கு வயசாகுதா இல்லையா? உடம்புக்கு வயதாகிறது. மனம் பிறக்கும் போது இருந்த மனம், இறக்கும் போது இருக்கின்ற மனம், இந்த மனதுக்கு வயசாகிறதா? அதே ஆசைகள், அதே எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கு. அப்ப மனம் முதுமை அடைவதே கிடையாது. சில பேர் பெருமையா சொல்லுவாங்க, மனசளவுல நான் இளமையா இருக்கிறேங்க அப்படிம்பாங்க. அது ஒரு சாதனை இல்லை. மனமே இளமையானதுதான். மனமே முருகனின் மயில் வாகனம். முருகு என்றால் இளமை, அழகு என்ற அர்த்தம். அப்ப மனம் என்பதே இளமையானது, அது முதுமை அடைவதே கிடையாது. அப்ப என்ன பக்குவம் என்றால், உடல் முதுமை அடைவது போல மனமும் முதுமை அடைவது. எப்படி? இளமையில எதையெல்லாம் செய்ய முடிந்ததோ, பெருமைப்பட்டு கொண்டோமோ, அதே உடம்பு இப்போ வயதாகி போச்சு, தளர்ந்து போச்சு, அதே போல இன்றைக்கு வேலை செய்ய முடியாது. இந்த இயலாமையும் ஏற்றுக்கொள்வதுதான் மனதின் பக்குவம். இந்த இயலாமையையும் ஏற்றுக்கொள்வதுதான் மனதின் பக்குவம். அதுக்கு தான் என்ன சொன்னாங்க? மேனேஜ்மெண்ட். என்ன சொல்றோம்? நிர்வாகம் செய்வது என்ற அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஒரு சொல் ஒற்றை சொல் கிடையாது. மேனேஜ்மெண்ட் என்ற ஆங்கில வார்த்தை ஒற்றை சொல் கிடையாது. மேன், ஏஜ், மெண்ட், 3 சொற்கள் இணைந்ததுதான் மேனேஜ்மெண்ட். மேன் மனிதன், ஏஜ் வயசு, மெண்ட் என்றால் மாற்றம், அதாவது என்ன சொல்லுவோம், இயல்பூக்கம் அல்லது தகமைத்துக் கொள்வது, அது மெண்ட். அப்போ யார் இயற்கை விதிப்படி வயதுக்கு தகுந்த பக்குவத்தை பெறவில்லையோ அவர்களுக்கு அறிவூட்டி வழிகாட்டி பக்குவப்படுத்த வைக்கின்ற ஒரு முறைக்கு பெயர் மேனேஜ்மெண்ட். அதுல கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட் 3 இருக்கும். ஒன்று குறைகளை சுட்டி காட்டுவது, அதை திருத்துவதற்கு அறிவுரை சொல்வது, அது பயனில்லாத போது சிறு தண்டனையை தந்து அதை திருத்தி வைப்பது. இப்படி கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட் 3 வரும். ஸோ இது எல்லாமே நிர்வாக திறமை. அதான் பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. ஸோ பர்செப்ஷனல் என்றால்
எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து புரிந்து பயன் கொள்ளக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு. அதான் பர்சனாலிட்டின்னு பேர். ஸோ பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? அழகா இருந்தா பர்சனாலிட்டி என்றோம். அது புற அழகு. உண்மையான அர்த்தம் அக அழகு, சிந்தனை அழகு. அதான் பர்சனாலிட்டி. எனவே மனம் ஒரு வியப்புக்குரிய இயக்கம். பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு நான்கும். பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு நான்கும் பேரிடத்தில் தொடர்ந்த நிகழ்ச்சியாகும். இறப்பு எனும் மறைவு எதற்கும் எவருக்கும் இல்லை. எல்லாமே அணுக்கள் கூடல் பிரிதலாகும். திறப்பு பெற்றால் மனித மனம் அனைத்தும் அதனில் தெளிவாகும். அனைத்துலக உண்மை யாவும் மறுப்பும் நினைப்பும் உறக்கம் விழிப்பு போன்றே மாறி மாறி மனம் அடையும் விந்தை காண்பீர். பிறப்பு சிறப்புடு விளைவு உணர்வு நான்கும். பிறந்தோம், மனதை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே அடைகின்ற மேன்மைகள் சிறப்பு. அதுல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு 4 வகை: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அப்போ பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு 4 ஆகும். சரி, செயல் செய்தால் வரக்கூடியது இன்பம் அல்லது துன்பம். செயல் அற்று சும்மா இருந்தால் வரக்கூடிய விளைவு அமைதி, பேரின்பம். அப்போ செயலுக்கு விளைவு இன்பம் அல்லது துன்பம், செயலற்று இருக்கின்ற தவத்தின் விளைவு அமைதி, பேரின்பம். இப்படி 4க்கும் என்ன செயல் என்றால், உடல் கருவிகளை கொண்டு புலன்களை கொண்டு செய்கின்ற செயலுக்கு விளைவு இன்ப துன்பம். மனதை கொண்டே ஒரு சூட்சுமமான பயணம், அதாவது இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன், ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். அப்போ அமைதி பேரின்பம் என்பது ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன். ஒன்றும் செய்யல, சும்மா இருக்கிறோம், இன்ஆக்ஷன். ஆனா அந்த மனதை நிலைநிறுத்துதல் என்ற ஒரு சூட்சுமமான செயலை செய்து கொண்டிருக்கிறோம். உயிர் மீது மனதை நிலைத்தல் என்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இது வெளியே தெரியாது. அதனால் இன்ப துன்பம் என்பது இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். அமைதி பேரும் என்பது ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், செயலற்று இருப்பதிலே செயல் செய்வது. இப்படி பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு 4கும் பேரிண்டத்தில் தொடர்ந்த நிகழ்ச்சியாகும். இது எல்லாம் நமக்கு மட்டுமா? உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இது உண்டு. அமைதி பேரின்பம், அமைதி ஜீவராசிகளுக்கு உண்டு, பேரின்பம் தான் கிடையாது. அமைதி எப்படி இருக்கு? எல்லா ஜீவன்களும் இப்ப நமக்குள்ள இந்த சோம்பேறித்தனம் சொல்றோம் பாருங்க, சும்மா இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, இது சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா விலங்குகளும் சோம்பேறிகள் தானே. அது உணவு தேடுகின்ற நேரம் போக மிச்சம் என்ன பண்ணுதுங்க? பேசாம இடத்துல கிடக்கும், இல்லை நடந்துகிட்டே இருக்கும், ஒரு வேலையும் கிடையாது. அதே விலங்கின பதிவு தான் நம்ம இடத்துல அதிகமா இருக்கு. அதனால் சும்மா இருப்பதிலே சுகம் உண்டு, அது விலங்கின் பதிவு. ஆனா மனிதன் அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, நம்முடைய தேவைகள் பல ஆயிரங்கள், 1000 வகைகள். உழைப்பு இல்லாம கிடைக்குமா? அதனால் மனிதனாக வந்தவன் தேவைகளை பெருக்கிக் கொண்டதால் உழைத்தே ஆக வேண்டும். அதனால் பேரிண்டத்தில் தொடர்ந்த நிகழ்ச்சி அனைத்து இயக்கங்களும். இறப்பு எனும் மறைவு எதற்கும் எவருக்கும் இல்லை. இறப்பு என்றால் இல்லாமல் போகணும், அதான் இறந்து போச்சுன்னு அர்த்தம்.
வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு நாள் இறந்து விட்டோம். அப்ப குடும்பத்துல ஒருத்தர் இல்லை, அப்ப இறப்புன்னு சொல்கின்றோம். சரி, இப்போ எது பிறந்தது, எது வாழ்ந்தது, எது இறந்தது? இந்த உடம்பு எப்படி பிறந்தது, எப்படி வாழ்கிறது, எப்படி இறக்கிறது? தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்தது. அப்ப அங்கிருந்து 2 சேர்ந்து ஒண்ணு புதுசா வந்தது. தாயின் காந்தாற்றலை ஈர்த்து தன்வசப்படுத்தி வளர்ந்தது. பிரசவமான உடனே தாய்ப்பால் குடித்து வளர்ந்தது. அது போதாது என்ற நிலை வருகின்ற போது அடுத்த வகை உணவுக்கு தாவுது. அப்போ இயற்கை உணவிலிருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் எல்லாவற்றையும் தின்னு அதில் இருக்கின்ற சக்தி நம் உடம்புக்கு உயிர் சக்தியாக மாறுகிறது. இந்த உயிர் சக்தி நமக்கு புலன் வழியாக செலவாகி அதுக்கு உள்ள நன்மைகளை தருகிறது. இப்போ உடல் வழியாக உழைக்கிறோம், உயிர் சக்தி செலவாக்குது. என்ன வரவு? பணம் இல்லையா? உழைத்தால் வருமானம் வருது இல்ல? அப்ப இந்த உயிர் உழைக்கின்ற போது பணத்தை கொண்டு வந்தது. லாபம் கிடையாது, நட்டம் மட்டும்தான். பணம் வரவாக இருக்கும், உயிர் நட்டம் தான். உணவு உண்ணுகின்ற போது ஒரு 100 யூனிட் நமக்கு உயிர் சக்தி கிடைக்குதுன்னு சொன்னா அதை செரிப்பதற்கும் செலவாகும். அது போக மிச்சம் உள்ளதான் வரவு, நமக்கு உயிர் வரவு. அப்ப உணவை பொறுத்து உயிர் வரவு. வரவு உண்டு, என்பி சாப்பிட்டா வரவு கிடையாது, செலவு மட்டும்தான். அப்ப உணவு, உழைப்பு. உறக்கத்துல வரவு மட்டுமே, கனவு, சிறு கசிவு, பெரும்பகுதி லாபம். உணவு, உழைப்பு, உறக்கம். தாம்பத்தியம், இன்பம் வரவு, சந்ததி வரவு, உயிர் செலவு. எண்ணம், அதுல செலவு மட்டும்தான், வரவு வராது. அந்த செலவிலே நல்ல எண்ணங்கள் குறைந்த செலவு, உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் அதிக செலவு. இதுதானே உயிர் கணக்கு. உயிரினுடைய ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இதுதானே வரும். எனவே இறப்பு என்பது என்ன என்றால், இந்த உயிர் சக்தி இந்த உடலை நடத்த முடியாது என்கின்ற போது உடலை விட்டு பிரியல, உடலை நிறுத்தி விடுகிறது. நிறுத்திய பிறகும் இயக்கம் இருக்கா இல்லையா? செத்து போச்சுன்னா இயக்கம் இல்லைன்றோம், உயிர் இல்லைங்கிறோம். இயக்கம் இல்லை என்றால் எப்படி சிதையும்? இல்லையா? உயிர் போயிடுச்சுன்னு சொன்னோம், ஓகே, ஒன்றும் வேலை செய்யல, உணரல, பிணமா கிடக்குது. அது அப்படியே இருக்க முடியுமா? அது சிதைந்து 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 மீண்டும் அணுக்களாக மாறுகின்ற வரைக்கும் அதை நடத்துவது யாருங்க? அதுவும் இயக்கம் தானே. அப்ப வாழ்வது மட்டும் இயக்கம் அல்ல, இறந்த பிறகும் இயக்கம் உண்டு. அந்த இயக்கத்துக்கு என்ன பேரு? அணுக்கள், பரமாணுக்கள், இறைத்துகள். இது எங்க போகும்? மீண்டும் பிரபஞ்சத்துக்கு கலந்துடும். பிறகு முற்றிலும் இயக்கம் அற்று போகின்ற போது சுத்த வீடு போயிடும். இப்போ எது வந்தது, எது வாழ்ந்தது, எது போனது? இறப்பு எங்கே? சோ இறப்பு என்பது ஒரு கலோக்கியல் வேர்டு. நம்ம சமுதாய வழக்குக்கு இருந்தது இல்லாம போச்சு, அது இறப்பு என்று கொண்டோமே தவிர உயிர் அளவிலே, இறை அளவிலே, பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச ரகசியத்தை வைத்து பார்க்கின்ற போது எல்லாமே கூடுதலும் பிரிதல் மட்டுமே. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ், டிசோசியேஷன் ஆஃப் மாஸ் இஸ் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். அப்ப கூடலும் பிரிதல் மட்டுமே நிகழ்கிறது. இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, கூடுதலும் பிரிதலும். சோ இது ராமாயணத்துல ஒரு கடைசி வசனம் வரும். எங்கன்னா ராமன் சந்திப்பதற்கு துர்வாசர் வருவார்.
நான் ரொம்ப நாள் ஃபாஸ்டிங்ல இருக்கேன், இன்றைக்கு உனக்கென்று சமைக்கப்பட்ட உணவை நான் சாப்பிடணும் அப்படிம்பார். இது என்ன அதுல குறிப்பு இருக்கு? ராமன் அப்போ அரசனா இருக்கிறான். இப்போ துர்வாசர் உனக்கென்று சமைக்கப்பட்ட உணவை நான் சாப்பிடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, சாப்பிட்டாரு. என்ன சொல்றார் அப்படின்னா, ராமா, ஏற்கனவே உன்னுடைய தந்தை 3 தாய்மார்கள்லாம் அவங்க ஜெனரேஷன் முடிச்சு மேல போயிட்டாங்க. அடுத்தது உன்னுடைய தலைமுறை. நீ உன்னுடைய சந்ததிக்கு ராஜ பரிபாலனத்தை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் கீழே இறங்கணும். உலக வாழ்க்கையை விட்டு டிபார்ட், பிரிஞ்சு போயாகணும். அப்போ அப்படிப்பட்ட பிரிவும் சேர்க்கையும் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ மீண்டும் நீ எங்க போகணும்? மேலோகத்துல போய் பார்க்கலுக்கு வரணும் அப்படின்ற கருத்தை அங்க சொல்லுவார். அப்ப எல்லாமே கூடலும் பிரிதல் மட்டுமே என்று ராமாயணத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் சயின்ஸ் வந்துச்சு, அசோசியேஷன் டிசோசியேஷன் என்று. மகர்ஷி எல்லாத்தையும் இணைத்து சொல்றாங்க, இங்கே பிறப்பு இறப்பு இல்லை, கூடலும் பிரிதல் மட்டுமே. இப்படி எல்லாமே அணுக்கள் கூடல் பிரிதல் ஆகும். திறப்பு பெற்றால் மனித மனம் அனைத்தும் அதனில். மிக நுட்பமான வார்த்தை. திறப்பு பெற்றால் மனித மனம் அனைத்தும் அதனில் தெளிவாகும். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். கவிஞர் வாலியுடைய வரிகள். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். இங்கே திறப்பு பெற்றால் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். மனம் எப்பவுமே திறந்து இருக்கணும்னு சொன்னா புதிய அனுபவங்களை பெறவும், சிந்திக்கவும், தெளிவு பெறவும், பயன் பெறவும். இதுதான் வாழ்க்கை. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. காலம் என்பது இறைநிலை. அப்ப ஒவ்வொரு கணமும் இறைவன் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி கற்றுக்கொள்வது? எனக்கெல்லாம் தெரியும், ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஐ நோ எவ்ரிதிங், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னா இவர் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. க்ளோஸ்டு மைண்ட். அப்புறம் எங்க போய் வளர்றது? அப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்ன சொல்றாங்க என்பதை ஓப்பன் மைண்ட், திறந்த மனதோடு கேட்டால் தான் நமக்கு பயனாகும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று கதை மூடிவிட்டால் எதுவுமே பயனாகிறது. அதனால் திறப்பு பெற்றால் மனதை, அறிவை, சிந்தனையை திறந்து வைத்தால் மனித மனம் அனைத்தும் அதனில் தெளிவாகும். மனம் என்றால் எங்கிருந்து வந்தது? ஜீவாத்மா. ஜீவாத்மா என்றால் எங்கிருந்து வந்தது? தந்தை தாய் இருவரும் சேர்ந்ததுல வந்த பதிவுகள். அப்போ இந்த ஜீவாத்மா என்பது தாய் தந்தையிடத்திலிருந்து ஓப்பனிங் பேலன்ஸா முன்வினை கொண்டு வந்தது. 3 வயதுக்கு பிறகு சுய அனுபவங்களாக தன் வினையாக சேர்த்து கொண்டது. அப்ப வினை பதிவுகளின் தொகுப்பு தான் ஆத்மா. பதிவது எது? பிரதிபலிப்பது எது? காந்தம். காந்தத்துல என்ன இருக்கு? ஈர்ப்பு, விலக்கல். அப்ப ஈர்ப்பு முதலா விலக்கல் முதலா? எது மூலம் என்றால் இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். ஈர்ப்பு தான் மூலம். அது மைய புள்ளிக்கு திரும்புகின்ற போது விலக்கல். கோணம் மாறியது, பெரும் மாறுகிறது. உன்னேதான் அழுத்தமைதான் மையத்துல போய் திரும்புகின்ற போது விளக்குதல். அப்ப ஈர்ப்பே தான் விளக்கலாக மாறுகிறது. அப்போ இருப்பது ஒரே ஆற்றல், அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டு. எனவே திறப்பு பெற்றால் மனித மனம் அனைத்தும் அதனை தெளிவாகும். மனம் மட்டுமல்ல, இறைநிலை வரைக்கும் தெளிவாக்குகிறது. அனைத்துலக உண்மை யாவும், இது மட்டுமில்ல, அனைத்துலக உண்மை யாவும் மறப்பும் நினைப்பும் உறக்கம் விழிப்பு போன்றதே.
மறப்பும் நினைப்பும் உறக்கம் விழிப்பு போன்றதே. மாறி மாறி மனம் அடையும் விந்தை காண்பீர். மாறி மாறி மனம் அடையும் விந்தை. நண்பனும் பகை போல் தெரியும். அது நாட்பட புரியும். அப்ப நண்பனாக நம்பியது உண்மையா, இல்ல பகையாக நினைத்தது உண்மையா, அல்லது மீண்டும் நட்புதான் என்று தெரிந்து கொண்டது உண்மையா? எது உண்மை? ஆல் ஆர் மைண்ட் கேம்ஸ். எல்லாமே மனதின் விளையாட்டுகள். மௌனத்தில் விளையாடு மனசாட்சியே. ஆசையில் கல்லாகி, அச்சத்தில் மெழுகாகி, காரியம் தவறான கண்களில் நீராகி, மௌனத்தில் விளையாடு மனசாட்சியே. அதான் மனசு. அதனால் நாம் நினைப்பது எல்லாம் சரின்னு நினைக்க முடியாதுங்க. ஏன்னா மனக்கணக்கு பெரும்பாலும் தப்பு கணக்கு தான். மனக்கணக்கு பெரும்பாலும் தப்பு கணக்கு தான். அதனால் ஒருவரை பார்த்தோ நிகழ்ச்சியை பார்த்தோ மனம் கணிக்கின்ற கணிப்பு இது அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து உண்மையா பொய்யா என்று தேர்வு செய்யணும். மனசு நினைச்சது அதான் சரின்னு நினைச்சோம்னு சொன்னா, பேசணும்னு சொன்னா, குடும்பத்திலே, உறவிலே, நட்பிலே, சமுதாயத்திலே பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும். பல தவறான புரிதல்களுக்கு காரணமாகும். மனசு அப்படித்தான். அழைத்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது. அப்படியே விட்டு விட்டால் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் அடங்கிவிடாது. நமக்குள்ள இருந்து கொண்டு நன்மை தராது. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். அது பாசத்தில் தள்ளிவிடும். ஸோ அப்படி ஒரு ஆபத்தான மனசோட தான் இந்த விளையாட்டு வாடிக்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த ஆபத்து என்பது புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தவிர்க்கவும் முடியும், தெளிவு பெறவும் முடியும். இல்லை மனம் போன போக்கு தான் உண்மை என்று நினைத்தோம் என்று சொன்னால் தேவையில்லாத பல பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே உருவாகும். அதனால் மனம்தான் வாழ்கிறது. ஆனால் மனதை சிந்தனையோடு இணைப்பது, அறிவோடு இணைப்பது தான் கர்மயோகம். அப்ப கர்மா, கர்ம யோகம் இரண்டுமே செயல் செய்வதுதான். கர்மா என்பது மனம் சார்ந்தது, கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்தது. மனம் சார்ந்த கர்மாவுக்கு விளைவு இன்பம் அல்லது துன்பம். அறிவு சார்ந்த கர்ம யோகத்தின் விளைவு இன்பங்கள் மாத்திரமே. அதனால் வாழ்க்கையின் நன்மை மட்டும் வேண்டுமென்றால் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனதை அறிவாக தரமாற்றம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? இது போன்ற பல விளக்கங்கள் வேணும். பிறகு இந்த மனதை மாற்றி அமைப்பதற்கு தவம் வேண்டும். அப்ப தவமும் தத்துவ விளக்கமும் இணைந்தால்தான் மனம் மாற்றம் பெறும். அப்ப உடலுக்கு ஒரு பயிற்சி உடற்பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சி காயல்பம், மனசுக்கு 2 பயிற்சி தவம் தத்துவம். ஏன்னா எது சரி எது தவறு என்று தெளிவுபடுத்துவதற்கு தத்துவம் வேணும். தெளிந்ததிலே ஸ்திரமாக நிற்பதற்கு வில் பவர், அதை கொடுப்பது தவம். அதனால் மகரிஷி அவர்கள் அற்புதமாக உடற்பயிற்சி, காயல்பம், தவம், அகத்தாய்வு என்று 4 வகை பயிற்சிகளை தந்து ஒரு மனிதனையே மாற்றி அமைக்கக்கூடிய இந்த மிராக்கிள்ஸ் பேசுறாங்க பாருங்க. உண்மையான மிராக்கிள் என்பது ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதுதான். இதுதான் உலகத்திலேயே அரிதாக நிகழக்கூடிய மாற்றங்கள், மிக அரிதாக நிகழக்கூடிய மாற்றங்கள். எல்லாரும் அப்படியே பிறந்த மாதிரி செத்து போவான். ஆனா யார் மாற்றம் பெற்று முடிகிறார்கள் என்றால் உண்மையான தத்துவத்தை, ஆன்மீகத்தை கை கொண்டு, மனதை அறிந்து, அறிவை அறிந்து, தெய்வத்தை அறிந்து, தர்மத்தை பின்பற்றி தொண்டாற்றி வாழ்பவர்களே மாற்றம் பெறுகிறார்கள். அப்படி எத்தனை பேர் மாற முடியும் இந்த உலகத்துல? மிக குறைந்தவர்களே அந்த மாற்றத்தை சந்திப்பார்கள். அதற்கான படித்தளம் என்ன, தினசரி பாடம் என்ன, ஒவ்வொரு சனமும் நம்முடைய மனதிலே நினைவு கொள்ள வேண்டியது என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த
செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கண்ணுக்கு தெரியாத மனம், கையளவு என்று வர்ணிக்கப்படுகின்ற மனம், தெரியாமலேயே கையளவு என்று வர்ணிக்கப்படுகிற மனம், அதற்குள் நடக்கும் இத்தனை நிகழ்வுகள், அதனுடைய ஆற்றல், இவற்றை அழகாக இவ்வளவு நேரமும் எல்லோரும் ஆழ்ந்து கேட்கும் அளவிற்கு விளக்கமாக நமக்கு ஒரு விரிவுரை ஆற்றிய உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்கள் கூறியது போல இந்த மனம், தவம், தத்துவம் என்று இந்த உங்களுடைய உரைகளை கேட்டு கேட்டு எங்களிலும் பலருக்கு ஞானம் பிறக்கக்கூடும் என்று நினைக்கிறோம். நன்றிகள் ஐயா. இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு தூரம் தந்த பழனிச்சாமி ஐயா அவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களையோ கேள்விகளையோ யாராவது கேட்க விரும்பினால் கையை உயர்த்தி அன்மியூட் பண்ணி உங்கள் கேள்விகளை கேட்கலாம். யாரும்? ஐயா, நான் ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி இல்லையா ஐயா? இந்த கவிதையில முதல் வரி அதை நான் முழுமையாக விளங்கவில்லை. அது பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு நான்கும். அந்த விளைவு உணர்வு நான்கு இந்த கவியன் 1184 ஐயா. ஆமா ஐயா. மனிதனாக பிறந்தது ஒரு சிறப்பு. பிறப்பு எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான். ஆனா சிறப்பு என்பது அவருடைய பக்குவத்தினால் தானே மாற்றம் பெறுது. அதனால பிறப்பு எல்லோருக்கும் உண்டு. சிறப்பு யார் தன்னை திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு உண்டு. ஆனா இந்த சிறப்புக்கான செயல்பாடுகள் 4 வகையான அனுபவங்களை தரும். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். அப்ப இன்ப துன்பம் சாதாரண மனதுக்குரிய விளைவுகள். சற்றே சிறப்போடு வாழ்பவர்களுக்கு பெறக்கூடிய அனுபவம் தான் அமைதி, பேரின்பம். அதனால் பிறப்பு சிறப்போடு விளைவு உணர்வு 4. விளைவு உணர்வு 4 வகை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. வேற யாராவது இல்லாவிட்டால் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? உங்களுடைய இந்த வகுப்புல இருந்து இல்ல, நீங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை என்று எடுத்ததுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி, அத இப்ப கேட்கிறேன். இதுல நீங்க அதுல அந்த உங்களுடைய உரையில சொன்னீங்கள், காலம், அந்த இறப்பு என்றது ஒரு பக்கம் இருக்க, ஒரு எதிர்பாராத விதமாக இறந்தவர்கள் பற்றி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன அதுல கேள்வி என்றா, இந்த உலகத்துல பிறக்கிறதும் இந்த உலகத்துட்டு போறது இறக்குறதும் எங்களுடைய கையில இல்ல. அப்ப யாராவது தற்கொலை பண்ணியோ ஆக்சிடென்டாவோ ஏதோ அகால மரணம் என்று வர்ணிக்கிறத, அது நாங்க சொல்ற மகால மரணம் உண்டு. ஆனாலும் அதுவும் ஒரு விதிக்கு உட்பட்டுத்தானே நடந்திருக்கும். அந்த தற்கொலை பண்ண முயன்றாலும் எல்லாருக்கும் அந்த தற்கொலை சித்திக்கிறது இல்ல. ஆக்சிடென்ட்ல இப்ப சொல்லுவாங்க, யானை மிதித்து பிழைத்தவனம் உண்டு, புல்லு தடுக்கி செத்தவனம் உண்டுன்னு சொல்லுவாங்க. சோ அது எப்படி ஐயா நீங்க அந்த அகால மரணத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு உங்களோட இதுல சொல்லிட்டு இருந்தீங்க? அது அகால மரணம்ன்றது எப்படி சாத்தியம்ன்றது எனக்கு இதுல ஒரு கேள்வியா. அகால மரணம் என்பது பாவப்பதிவுகளின் எடை, சுமக்க முடியாத எடை வருகின்ற போது அகால மரணமே நிகழும். அது மட்டுமில்ல, அது தனிப்பட்ட நபருடைய பதிவு மட்டுமில்லை, அந்த குடும்பத்துடைய கூட்டு பதிவும் சேரும். எல்லாம் ஒரே இரத்த தொடர்புடையவர்கள் தானே.
அதனால அந்த வினை பதிவு சுமை அதிகமாகின்ற போது இந்த அகால மரணங்கள் நிகழ்ந்து விட்டு அவர் போயிடுறாரு. இருக்கவங்களும் அதை வருத்தப்படுவாங்க இல்லையா? ம். அப்ப இந்த போன ஆத்மா பூமியிலே நின்றுடும். சாலோக்கியம் என்று பூமியின் காந்த களத்தில் நின்றுடும். ஆனா மற்றவர்களுக்கு வருத்தம் மிக வருத்தமாக இருக்கும். ஒருத்தர் திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்றது அவங்களுடைய வினைப்பதிவு தானே வருத்தம் வருவதற்கும். ம்ஹும். அப்போ இதெல்லாம் எங்கே நிகழும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலேயே எல்லாருடைய வினைப்பதிவுகளும் ஒரு எதிர்பாராத ஒரு துக்கத்தை சந்திக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்ற குடும்பத்துல தான் இது மாதிரியான விபத்துகள் ஏற்படும், அகால மரணங்கள் ஏற்படும். ம். சரி, இப்ப அதுக்கப்புறம் அது ஏன் மேல போகல, பிறகு ஏன் இன்னொரு உடலை எடுத்துக்கொள்கிறது? சோல் அட்டாச்மெண்ட் வகையில ம். டியூவல் பர்சனாலிட்டி சொல்றாங்க இல்லையா ம். மருத்துவத்துல. அப்படி 2 ஆத்மாக்கள் ஏன் இன்னொரு ஆத்மாவோட ஏன் இணைகிறது என்றால், இப்போ வினை பதிவு இந்த உடலை முடிச்சிருச்சு. அதே ஆத்மாவில இன்னும் நிறைய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகளிலே இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செயல்பட வேண்டும் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேட்டர்ன் டெம்பரன்ஸும் இருக்கும். ஓ. எழுச்சி பெற்ற பதிவுகள். ம்ஹும். சரிங்களா? அப்ப அந்த ம். எழுச்சி பெற்ற பதிவுகள் அதுல உயர்ந்த உச்சகட்ட பதிவுல உடம்பு போயிடுச்சு. இன்னும் இருக்கு இல்லையா? ம்ஹும். அந்த எழுச்சி பெற்ற பதிவுகள் சேச்சுரேட் ஆகிறதுக்கு இன்னொரு உடம்பு வேணும். ம்ஹும். அதனால இந்த உடலை விட்ட அகால மரணத்தில் உள்ள ஆத்மாக்கள் மட்டும் இன்னொரு உடம்போட இணையும். ம்ஹும். இணைந்து கொஞ்ச காலம் அதனுடைய ஆசாபாசை நிறைச்சது கொண்டு அது ரிலீஸ் ஆகிடும். சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கு அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் குடும்பமே துன்பப்படும். ஒருத்தருக்கு சோல் அட்டாச் ஆகுதுன்னு சொன்னா அது அந்த அட்டாச் ஆன சோல் செயல்பாட்டுக்கு வருகின்ற போது அவர் மயக்கம் வரும், ஒரு மாதிரியான மிரட்சியான பார்வையெல்லாம் இருக்கும். திடீரென்று சம்மந்தம் இல்லாம பேசவோ செய்யவோ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மன வருத்தம் பிரச்சனை உருவாக்குது இல்லை. அப்போ விபத்து நடப்பதற்கும் ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த வினைப்பதிவும் காரணம். அதே போல இந்த ஆத்மா எங்கே போய் அட்டாச் ஆகுதோ அந்த குடும்பத்திற்கு அந்த ஒட்டுமொத்த வினைப்பதிவும் காரணம். ம்ஹும். அதனாலதான் வாழ்வோர் எல்லோருமே தர்மத்தின்படி வாழ்க்கையை புரிந்து வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பூமியின் காந்த களத்துல இந்த அளவுக்கு களங்கம் இருக்காது. ம்ஹும். அந்த களங்கம் மிகுந்ததுக்கு காரணம் தான் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற எல்லா யுத்தங்களும் பிரச்சனைகள் எல்லாமே. ம்ஹும். ஏன்னா அகால பூமியின் காந்த களம் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் ம். எப்படி நம்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் உருவாகின்ற போது அழுத்தம் உள்ளடத்துல இருந்து காத்து டிப்ரெஷன் நோக்கி நகர்ந்து புயலாக மாறுகிறதோ, ம். அதே போல வாழ்ந்து முடிந்த மக்களின் ஆசா பாசங்கள் எல்லாம் மிகுந்து இந்த பூமியின் தூய்மையை கெடுக்கின்ற போது அதை களங்கத்தை நீக்குவதற்கு இரையாற்றல் அந்த நுண் அலைகள் வருகின்ற போது அங்க ஒரு பிரளயத்தை உருவாக்கும். ம்ஹும். அப்போ வறட்சி, வெள்ளம், பூகம்பம், எரிமலை, சுனாமி, யுத்தங்கள், கொடிய இந்த கொரோனா மாதிரி கொடுமையான நோய், இந்த நோய்கள், கிருமியினால் வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் சமுதாயத்தை அழிக்கும். ம்ஹும். ஸோ இதைத்தான் சொல்லுவாங்க, when preventive measures are not in practice, தர்மம் சமுதாயத்தில் பழக்கப்படவில்லை என்றால், வாழ்க்கையில் பின்பற்றப்படவில்லை என்றால், when preventive measures are not in practice, positive measures will come into force. இயற்கை அதை கையில் எடுத்துக்கும். ஸோ நேச்சர்ஸ் என்கவுண்டர். அப்போ எல்லாமே அழிவு பெருமளவில் தான் இருக்கும். சரி ஐயா, எனக்கு அந்த அகால மரணம்னு சொன்னதுல தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இப்ப புரியுது ஐயா. அகால மரணம் இட்ஸ் பிளான்டு, இதுதான் பதிவுகளின் தாக்கமே தான், தாக்கத்தால் அதான் ஆமா, அதான் இல்லாமல் எதுவும் நடக்கல. அது அப்ப சரி ஐயா, புரிஞ்சுது ஐயா. நன்றிகள் ஐயா. வேற யாராவது கேள்வி? இல்ல. ஒரு கேள்வி, இப்ப பவானி அம்மாவுக்கு
நீங்கள் கொடுத்த விளக்கத்துல இருந்து ஆம், இப்ப சோல் அட்டாச்மெண்ட் வருகின்ற போது அட்டாச் பண்ணப்பட்ட சோலின் சில பதிவுகள் வெளிப்படுவதை பார்க்கலாம். ம் இப்ப சைக்காலஜில ம் ஒரு வகை சைக்கியாட்ரிக் நோய் ஒன்று இருக்கு. ம் ஆஹ், சிலர் தங்களுக்குள்ள மூளைக்குள்ள 3-4 பேர் கலைக்கிறது எக்ஸ்ட்ரீம் கேஸ்கள்ல ம் அவர்களுக்குள்ளேயே ஒரு டயலாக் நடக்கலாம். அந்த மாதிரி சகோதரன் படுற ஒரு வருத்தம் இருக்குது. அதற்கு இந்த சோல் அட்டாச்மெண்ட் போன்ற அதுகள் தாக்கமா இருக்கும், காரணமா இருக்கும். ஐயா சரியா விளங்கல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. சில சைக்கியாட்ரிக் வருத்தங்கள் இருக்கு. ம் ஒருவருடைய மூளைக்குள்ள 4 விதமான மைண்டுகள் இருந்து அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு டயலாக் வைத்துக் கொள்வார்கள். ம் அது சோல் அட்டாச்மெண்ட் ஒரு தன்மையாக கொள்ள முடியும். இதை நீங்க பர்செப்ஷன் சொல்லி ஒரு ஆங்கில படம் வந்தது, அது சொல்றீங்களா? நான் பழக்கம் சொல்லலையா, இது ஒரு வகை சைக்கியாட்ரிக் டிசீஸ். சைக்காட்டிக் டிசீஸ், மல்டிபிள் பர்சனாலிட்டி பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பர்சனாலிட்டியா? ம். சொல்லுங்கம்மா, அது என்ன சொல்லுங்க ஆமா ஐயாவுக்கு. இல்லையா, அந்த அந்நியன் படம் மாதிரி. ஓ ஐயா, நீங்க அதையா சொல்ல வரீங்க? இல்ல அது ஒவ்வொரு டைப்ல அவர்களோட இது தங்களுக்குள்ளேயே மைண்டுக்குள்ள ஆ 4 பேர் காய்ச்சி கொள்ற மாதிரி ஆ அவர்கள் உணர்வார்கள். ஆ வெளியாக இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆ அவர்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆ அந்த அந்த ஆங்கில படத்துல இப்படித்தான் இருக்குங்கய்யா. அதாவது ஒரு லோ ஃப்ரீக்குவன்சில போய் ஒரு தாட்டை இன்னொருத்தருக்குள்ள அவருடைய சுய எண்ணமாகவே பதிவது. அப்போ அந்த ஆள் தூக்கத்திலிருந்து அவர் இந்த தாட் இங்கிருந்து அங்க இம்போஸ் ஆகும்போது அது விழித்தெழுந்த உடனே அந்த எண்ணம் அவருக்கு தோன்றது போல அந்த காரியத்தை செயல்படுத்தி இந்த கம்பெனி திவாலாயிரும். இந்த கான்செப்ட்ல ஒரு படம், திரைப்படம் ஆங்கிலத்துல வந்தது, பர்செப்ஷனா ஏதோ ஒரு மூவி அது. நான் சிவாயா சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பேருக்கு அப்படி ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு வியாதி உண்டு. அவைகளுக்கு உள்ளேயே ஒரே நேரத்துல ஐயா சொன்ன எனக்கு சரியா பிடிபடல. அது எப்படின்னா ஐயா, சிவாயா, நான் சரியானதை நீங்க கரெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, அவைகளுக்குள்ளேயே ஒரே அவைகளுக்குள்ள தொடர்ந்து அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு 3-4 வித்தியாசமான ஆட்கள் ஒரே நேரத்துல தலைக்குள்ள இருந்து சிந்திச்சா ஒவ்வொருத்தருடைய கருத்தும் பேச்சும் வார மாதிரி டயலாக்ஸ் கூட சில அவைகளுக்கு கேட்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை சொல்ற மாதிரி 4 பேர். இப்ப எங்களுக்கு ஒரு சிந்தனையை நாங்கள் பொதுவா எடுக்க அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு தோணும். ஆமா, அது மல்டிபிள் பர்சனாலிட்டி தான். ஏன்னா சிவாயா, அதான் நான் சொல்ல வந்தீங்க. ஆமா ஆமா, ஏன்னா அது மெடிக்கலி அது அவங்க இப்ப ஒரு கேஸ் இருக்குன்னு ஸ்டடி பண்ணினாலும் கூட அது வருவதற்கு நம்முடைய மூளையில 4 லேயரும் 4 விதமான தாட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு டிசிஷன் மாதிரி வரணும்னு சொன்னாக்கா அது மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாம் அது மாதிரி வரும். சிவாயா, ஓகே, question that. ஓகே, வேற கேள்விகள்? கே பிள்ளைன்றது என்ன பேருன்னு தெரியல எனக்கு. பிள்ளை இருக்கு, கேட்க போறீங்களா? இல்ல, ஓகே. மறுபடியும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே,
சரி, அப்ப இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நமக்கு அருமையான ஒரு உரையையும் தந்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் அவருடைய உடல் நலம், அறிவு வளம், தொழில் வளம், அவருடைய அன்பு குடும்பம், அவருடைய வேதாத்திரிய தொண்டு,